எப்ப நான் ஒருத்தர் மேல கோவப்படுறனோ கோவம் அவர் மேல படல. யார் மேல படுறோம்? கோவம் எதுக்கு எதிரானது? கோபம் சமாதானத்துக்கு எதிரானது. அப்ப இறைவனுக்கு எதிராக கோபப்படணும். எப்ப பெருமை கொள்றோமோ, பெருமை அவர்கிட்ட கொள்ளல. நான் இவர்கிட்ட பெருமை பண்ணிட்டேன், நான் அவர்கிட்ட பெருமை பேசல. பெருமை எதுக்கு எதிரானது? இறைவனுக்கு எதிரானது. ஒருமே போராம பண்ணிட்டேன், போராம எதுக்கு எதிரானது? இறைவனுடைய அருளுக்கு எதிரானது. அப்ப போட்டி போடுறேன், இறைவன் தான் நாடே வாழ வைக்கிறான். அப்ப அவனுக்கு இறைவனுக்கு எதிரான போட்டி போடுறேன். அப்ப நான் செய்யற ஒவ்வொரு செயலும் இறைவனுக்கு எதிரானதா இருக்கு, இறைவனுக்கு மாறு செய்யறதா இருக்கு. நம்ம நினைச்சுக்கணும், நான் அவர்கிட்ட தானே போட்டி போடுறேன், நான் அவர்கிட்ட தானே கோவப்பட்டேன், அவர்கிட்ட தானே பெருமை கொண்டேன், நான் அவரை தானே பேசிட்டேன், நான் அவரை தானே அவரை காயப்படுத்தல. அங்க இருக்கிறது என்னது? ஒவ்வொருத்தரையும் அல்லாவுடைய ரூபம் இருக்கு, இறைவனுடைய ரூபம் இருக்கு, மனசாட்சி இருக்கு, ஆன்மா இருக்கு. அப்ப யார் மனதையும் நம்ம காயப்படுத்தினாலும் அங்க இறைவனை நினைச்சிடும் காயப்படுத்துறோம். ஏன்னா இறைவன் நான் வாழ வச்சிருக்கேன், நான் வாழ வைக்கலையே. நம்ம யாரையும் வாழ வைக்கல, இறைவன் தான் ஒவ்வொருத்தையும் வாழ வச்சிருக்கோம், மன்னிச்சு வாழ வச்சிருக்கான், இன்னும் மன்னிக்க வேண்டி வாழ வச்சிட்டு இருக்கான். நாம என்ன செய்யறோம்? அவன்